32ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆண்டுக்குரிய வாசகங்களை பார்க்க இருக்கிறோம். முதல் வாசகத்தின் மைய கருத்து என்பது ஞானத்தை தேடுவோர் அதை கண்டடைவர். ஞான நூலிலிருந்து 6வது அதிகாரம். 2வது வாசகம் என்பது இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்து வருவார். தெசலோனிக்கேயருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரத்திலிருந்து. அடுத்தது நற்செய்தி வாசகம் என்பது விழிப்பாய் இருங்கள், ஏனெனில் மானிட மகன் வரும் நாளோ வேலையோ உங்களுக்கு தெரியாது. 3 மைய கருத்தில் இன்று விழிப்பாய் இருங்கள். ஏற்கனவே அந்த மைய கருத்து கொடுக்கப்பட்டிருந்தது வேளாண்மையில். எப்பொழுதும் போல் ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் அருட்தந்தை பிரபாகரன் ஃபாதர் அவர்கள், அதிபராக உள்ள பிரபாகரன் ஃபாதர் அவர்கள் மறைவுரை கொடுத்தார்கள், திருப்பலி நிறைவேற்றினார்கள். அதில் இன்று ஒரு வினோதமான ஒரு நிகழ்ச்சி நடந்தது. என்னவென்றால், பிரபாகரன் ஃபாதர் மறைவுரை கொடுக்கிறார் என்பதும் நாம் என்ன எதிர்பார்த்தோம், காஸ்பல் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி தான் சொல்லுவார். ஏனென்றால் இவர் வளமை நற்செய்தியை கடைபிடித்து வாழ்வோர், அதை நம்பி வாழ்வோர் என்று ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதனால் வளமை நற்செய்தி ஏற்ற செய்தியை தான் கொடுப்பார் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் என்ன நடந்தது என்றால், இதற்கு விளக்கம் கொடுத்து வந்தார். அந்த விளக்கம் கொடுத்து வரும்பொழுது ஒரு கத்தோலிக்க குரு, அதாவது சிலுவை நற்செய்தியை கடைபிடிக்க குரு போன்று விளக்கம் தந்து வந்து ஒரு கதையோடு ஒரு கதையை சொன்னார். அந்த கதையில் ஒரு நடிகர் கேன்சர் பேஷண்டாக நடித்து அவர் உண்மையிலே கேன்சர் பேஷண்டாக மாறக்கூடிய ஒரு நிலையை அடைந்ததும் அவர் தன்னுடைய அந்த நற்கருணை நம்பிக்கையை வெளிப்படுத்திய அந்த நிகழ்ச்சியை காட்டி, நற்கருணை தான் இந்த விளக்கில் உள்ள எண்ணெய்க்கு ஒப்பானது என்பது போன்று மறைவுரையை சொன்னபொழுது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இது பிரபாகரன் ஃபாதர் தானா இன்று மறைவுரை வைப்பது, இவ்வளவு தெளிவாக வைக்கிறாரே என்று யோசித்து கொண்டிருந்த பொழுது மறைவுரையை மீண்டும் தொடர்ந்தார். மறைவுரையை மீண்டும் தொடர்ந்தவர் மீண்டும் வளமை நற்செய்திக்குள்ளே புகுந்து விட்டார், சிலுவையை விட்டு விட்டார். அவர் இந்த ஓமையில் உள்ள மறுபாதியை தேவையில்லாமல் தொட்டுவிட்டார். அதனுடைய பொருள் அறியாதவராக இருக்கும்போது அதை நாம் விமர்சனம் செய்யக்கூடாது. அதை விமர்சனம் செய்து விட்டார். இயேசுவை விமர்சனம் செய்து விட்டார், ஓமை விமர்சனம் செய்து விட்டார். எனவே அந்த விமர்சனத்தை நாம் விமர்சிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. அது என்ன அந்த விமர்சனம் என்றால், இவர்கள் எண்ணெய் தரமாட்டேங்கிறாங்களா? எப்படி? 10 தோழியர் ஓமை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 10 தோழியர் ஓமையில் 5 நபர்கள் முன்மதியோடு செயல்படுகிறார்கள். இந்த முன்மதியோடு செயல்படுவதென்றால் என்ன என்று சொல்லி வரும்பொழுது நற்கருணை நம்பிக்கை இருப்பது என்பது போன்று சொன்னவர் என்ன அதுக்கப்புறம் புரியாமல் பேசிவிட்டார் என்றால், அந்த 5 தோழியர்கள் இன்னொரு 5 தோழி முன்மதியோடு இருக்கக்கூடிய 5 தோழியர்களிடம் எண்ணெய் கேட்கிறார்கள் அல்லவா, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொடுங்கள் என்றார்கள். முன்மதியுடையவர்கள் மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம், எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கி கொள்வதுதான் நல்லது என்றார்கள். இது முன்மதியுடையோரை குறை சொல்லும் விதத்தில் பிரபாகரன் தந்தை அவர்கள் இன்று மறைவுரை கொடுத்தார்கள். இது கிறிஸ்தவ வாழ்வுக்கு அழகல்ல, நாமெல்லாம் பகிர்ந்து கொண்டுதான் வாழ வேண்டும் என்று. அதற்கு கிறிஸ்தவ வாழ்வின் அது நோக்கம் என்பது பகிர்வுதான், மீட்பு அல்ல, பகிர்வே சிறந்தது என்று சொல்வது போல் அங்கே ஒரு விளக்க உரை கொடுத்தார்கள், மறைவுரை கொடுத்தார்கள். இது என்ன பகிர்ந்து வாழ்வது தவறா என்று நீங்கள் கேட்பீர்கள். அவர் என்ன தவறு செய்து விட்டார்? பகிர்ந்ததானே செய்ய வேண்டும். இவர்களுக்கு என்ன இல்லை என்றால் அவர்களும் கொடுக்கதானே செய்யணும். அதான நல்லது, அதான அன்பின் செயல். அவர்களை தானே கடவுள் தேர்ந்தெடுக்கணும். இப்படி தன்னலத்தோடு நான் தரமாட்டேன் என்று சொல்லக்கூடிய 5 நபர்களை தேர்ந்தெடுப்பதாக கூறக்கூடிய இந்த ஓமை என்பது துர்மாதிரியான ஓமையாக இருக்கிறது அல்லவா என்றுதானே உங்களுக்கும் கேட்க தோணும். ஆனால் பிரபாகரன் தந்தை அவர்கள் கூறியதில் என்ன தவறு இருக்கிறது என்றுதான் நீங்களும் கேட்பீர்கள் அல்லவா. என்ன தவறு இருக்கிறது என்றால், இது
எங்கே நடக்கிறது என்று பார்க்க வேண்டும். எங்கே நடக்கிறது என்றால் தீர்ப்பு நாளின் பொழுது உள்ள நிலையை சொல்கிறார். தீர்ப்பு நாளின் பொழுது மருமகன் வரும் வேலை என்றால் தீர்ப்பு நாள் அதான் சொல்கிறார, மணமகன் வரும் வேலை. இப்போது மணமகன் வந்து விட்டார், சரியா? ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்திற்குள் புகுந்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. அதுதான் அந்த தீர்ப்பு நாளுடைய நிலைமை. மணமகன் வந்து விடுவது என்பது மணமகன் என்று சொல்கிறோம் அல்லவா? இயேசு வந்து விடுகிறார். அந்த மணமகன் வந்ததும், அது இயேசு வந்ததும், அதன் பிறகு நாம் சில செயல்களை செய்யக்கூடாது. அதனால் இந்த பகிர்வு எல்லா இடத்துலையும் பகிர்வு செல்லாது. சில இடத்துல பகிர்வு மிக தவறான குற்றமாக மாறிவிடும். அந்த சூழ்நிலையை நீங்கள் பார்க்க வேண்டும். எப்படி என்றால், நாம் எல்லாம் இப்பொழுது எதில் இருக்கிறோம் என்றால் ஒரு தேர்வு எழுதும் நிலையில் நாமெல்லாம் நம்முடைய பரீட்சையை எழுதி கொண்டிருக்கிறோம். நாமெல்லாம் நம்முடைய சோதனை காலத்தில் இருக்கிறோம். இந்த சோதிக்கப்படும் நிலையில் இருக்கும் பொழுது சில விஷயங்கள் செய்யலாம், சில விஷயங்கள் செய்யக்கூடாது. சோதனையாக பகிர் வரும் பொழுது அந்த பகிர்வை செய்ய வேண்டும். தடையாக அந்த பகிர் வரும்போது அந்த பகிர்வை செய்ய முடியாது. என்னடா இது என்னடா நீ சொல்றதே புரியல அப்படின்னு நீங்க சொல்றேன்னு கேட்குது. என்னன்னா, சோதனை என்றால் தேர்வு நடக்கும் நிலை. தேர்வு வந்து எழுதி கொண்டு இருக்கிறோம். 3 மணி நேரம் தான் ஒரு தேர்வு. ஆனால் அந்த 3 மணி நேரத்தில் நாம் எழுதக்கூடிய பதில்களை வைத்து நம்முடைய வாழ்நாளின் தலையெழுத்தே நிர்ணயிக்கப்படுகிறது என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒரு பெரும் உண்மை. அந்த 3 மணி நேரத்தில் நான் 100 பக்கங்கள் எழுத வேண்டிய சூழ்நிலையில் நான் இருந்து கொண்டிருக்கும் பொழுது, நீ தான் 100 பக்கம் எழுதிவிட்டாயே, எனக்கு கொஞ்சோண்டு 40-50 பக்கத்தை கொடு என்று பக்கத்தில் இருப்பவன் கேட்டால் அவனோடு அந்த விடைத்தாளை பகிர்ந்து கொள்ளலாமா? அதனால் அங்கே பகிர்வு என்பது தடை செய்யப்பட்ட செயலாக மாறுகிறது. நான் ஒரே ஒரு தாள் கொடுத்தால் கூட நான் அங்கிருந்து நீக்கப்படுவேன். அந்த உண்மை வெளிப்பட்டு விட்டால் எனக்கு அந்த படிப்பே தடையாக கொடுத்து விடுவார்கள். படிக்கவே கூடாது என்று தடை செய்து விடுவார்கள். இன்னும் 3 ஆண்டுகளுக்கு நீ பரீட்சை எழுதக்கூடாது என்று கூட கட்டளை இடுவார்கள். ஏனென்றால் அது அப்படி பகிர்வு என்பது அந்த இடத்தில் ஒரு குற்றமுள்ள செயல், மிகவும் குற்றமுள்ள செயல். நான் பகிரதானே செய்தேன், இயேசு வார்த்தைகளை தானே கடைபிடித்தேன், இதற்கு ஏன் என்னை வந்து தண்டிக்கிறீர்கள் என்று அங்கே கேட்டால் இயேசுக்கு அது அவமானம். இயேசு அதை செய்ய சொல்லவில்லை. அது போன்றதுதான் இவர் பிரபாகரன் தந்தவர்கள் சொல்கிறார். அங்கே எண்ணெயை பகிர்ந்து கொள்ள முடியாது. ஏன் பகிர்ந்து கொள்ள முடியாது என்றால், எண்ணெயை எடுத்து வருகிறோமா என்பதுதான் பரீட்சையே. பரீட்சை அதாவது சோதனை. என்ன சோதனை? இவர்கள் முன்மதியோடு செயல்படுகிறார்களா என்று நம்மை பார்க்கிறார் கடவுள். அப்பொழுது நான் முன்மதியோடு செயல்பட்டு அங்கே வந்து முன்மதியோடு செயல்படாத ஒருவரிடம் என்னால் தானம் செய்யக்கூடிய சில விஷயங்களை கொடுத்து இவரும் முன்மதியோடு தான் செயல்பட்டார் என்று நான் அங்கே காட்டினேன் என்றால் அது யாருக்கு எதிரான துரோகம் என்றால் கடவுளுக்கு எதிரான துரோகம். அங்கே கடவுள் நம்மை பாராட்ட மாட்டார். நேற்று தான் பார்த்தோம், அந்த வீட்டு பொறுப்பாளர் எப்படி தவறான கணக்கு எழுதினார் என்று. பொறுப்பற்ற வீட்டு பொறுப்பாளர் என்று பார்த்தோம் அல்லவா? அந்த பொறுப்பாளரை பாராட்டிய கடவுள் இந்த இடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொண்டால் உங்களையும் சேர்த்து தண்டித்து விடுவார் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் உண்மை நிலையை அவருக்கு கொண்டு போய் சேர்ப்பதில் நீங்கள் இடையூறாக இருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய தகுதியும் அங்கே போய்விடும் என்பதுதான் அங்கே வெளிப்படுகிறது. மணமகன் வந்து விட்டார் என்றால் பரீட்சை முடிந்து விட்டது, மணி அடித்து விட்டார்கள், இனி யாரும் எழுதக்கூடாது என்ற சூழ்நிலை வருகிறது. அப்பொழுது பரீட்சை நேரத்தில் தூங்கி கொண்டிருந்தவன் விழித்து கொண்டு, ஐயா நான் தூங்கிவிட்டேன், 10 பக்கங்கள் தான் எழுதியிருக்கிறேன், நீ தான் 100 பக்கம் எழுதியிருக்கிறியே, எனக்கு ஒரு 40-50 பக்கம் கொடு, நானும் பாஸ் ஆயிடலாம் நீனும் பாஸ் ஆயிடலான்னு சொல்லி கேட்கிறான். அப்ப அதை கொடுக்கலாமா? யோசித்து பாருங்கள். அது போன்றுதான் இந்த ஓமை. பரீட்சையெல்லாம் இல்லாத காலத்தில் சொல்கிறார். பரீட்சையெல்லாம் இருந்திருந்தால் அந்த பரீட்சையை ஓமையாக வந்திருக்கலாம். அந்த காலத்தில் பரீட்சை இல்லை. இது போன்ற ஒரு பள்ளியோ அதில் பரீட்சை நடத்தி ஆசிரியர்கள் கண்காணித்து மேற்பார்வையாளர்களாக இருந்து எக்ஸாமினராக இருந்து எல்லோரும் ஒழுங்காக ஒருவரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் பரீட்சை எழுதுகிறார்களா என்றெல்லாம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை அன்று இல்லை. அதனால் அது விளக்கவில்லை. பரீட்சை ஹாலில் என்ன பரீட்சை கூடமா என்ற இடத்தில்
பகிர்வு என்பது தவறு. ரப்பரை பகிர்ந்து கொள்ளலாம், பென்சிலை பகிர்ந்து கொள்ளலாம், பேனாவை பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் அதையே தடை செய்வார்கள். ஏனென்றால் அந்த போர்வையில் வேறு ஏதாவது பகிரக்கூடாது, பகிரப்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் எதுவுமே அங்கே கை நீட்டுவாங்க. நீங்க பக்கத்துல கூட திரும்ப கூடாது என்று ஒரு சிலர் எக்ஸாம்பிள் உட்கார்ந்துருப்பாங்க. திரும்பினா கூட தப்பு என்பார்கள், வேடிக்கை பார்த்தால் தப்பு என்பார்கள். ஏனென்றால் அங்கே பகிர்வு நடந்துவிடக் கூடாது என்பதற்காக, கண்காணிப்பதற்காக ஒருவர் போடப்பட்டிருப்பார். அந்த நிலையில் ஒருவர் பகிரவில்லை என்றால் அவர் கிறிஸ்தவரே இல்லை என்று சொல்வது மாபெரும் தவறு. அதுவும் ஒரு குருவானவர் அதை சொல்லக்கூடாது. அதனால்தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இந்த வேளாங்கண்ணியில வெறும் ஜாதி அடிப்படையில குருக்களை போட்டு இன்று பார்த்தால் 2450 பேர் அதை பார்த்திருக்கிறார்கள். 2450 பேர் வலைதளங்களில் மட்டும் பார்த்தவர்கள். அப்புறம் நேரில் பார்த்த ஒரு 100-200 பேர் சேர்க்கணும். அந்த ஜெயா டிவியில் பார்த்தவர்கள் தனியாக ஒரு 10,000 இருப்பார்கள். இதெல்லாம் சேர்க்கும் போது ஏற்கனவே ஒரு 15,000 நபர்களுக்கு இவர் மறைவுரை கொடுக்கிறார். எதை கொடுக்கிறார்? வளமை நற்செய்தியை கொடுக்கிறார். அதுவும் என்ன வளமை நற்செய்தி கூட சொல்லக்கூடாது. இது வளமை நற்செய்தின்னு சொன்னா கூட நான் பாவம் செய்தவன் ஆகிவிடுவேன். இது கடவுளுக்கு எதிரான நற்செய்தியை கொடுக்கிறார். வளமை நற்செய்தியும் இல்லை, சிலுவை நற்செய்தியும் இல்லை. மாறாக ரெண்டுக்குமே எதிரான ஒரு நற்செய்தி சொல்கிறார். எதை செய்யக்கூடாதோ அதை செய்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். பகிர்வுக்கு ஒரு அர்த்தம் இல்லை. எது பகிரப்பட வேண்டுமோ அதை பகிர்ந்து கொள்வதுதான் வளமையின் அடையாளம். நீங்கள் பகிரக்கூடாததை பகிர்ந்து கொள்ளவில்லை என்பதால் அது தவறு என்று போதிக்கிறீர்கள். அது கடவுளுக்கு எதிரான செயல் என்பதை இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் யாரும் அப்படி பார்த்து விடாதீர்கள். இது பரீட்சை முடியும் நேரம். என்ன என்பது நம்முடைய கையில் இருக்கக்கூடிய விடைகள். நாம் பரீட்சையில் வென்று அந்த விடைத்தாளை உருவாக்கி ஒரு கட்டும் நேரம்தான் மனுமகன் வரும் நேரம். அந்த நேரத்தில் என் பக்கத்தில் இருக்க வேண்டிய 10 பேப்பர் யாரும் கொடுக்க மாட்டோம். அதுதான் இங்கே உள்ள நிலைமை. என்ன என்பது அதுதான். நான் வென்று சென்று நிற்கிறேன். அப்ப இங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? விளக்குனா என்ன, எண்ணெய்னா என்ன? ஒரு ஆயர் நிலையில் இருக்கக்கூடிய அளவுக்கு உள்ள பதவியை பெற்று இருக்கக்கூடிய ஒரு குருவானவர் இந்த பிரச்சனைக்கு வந்தார். எந்த பிரச்சனை என்றால், விளக்கு இருந்தால் போதும், மனுமகன் அழைத்துக் கொள்வார்கள், எண்ணெய் தேவையில்லை என்று சொல்வது போன்ற ஒரு பிரச்சனைக்கு வந்தார். அப்போ இதுல பேசல, ஓமையின் உருவகங்களை வைத்து பேசவில்லை, ஓமையின் விளக்கங்களை வைத்து பேசப்பட்டது. அது என்ன என்று பார்த்தால், என்ன நம்ம நேரடியா இவ்வளவு நாள் நாம் பார்த்ததுனால இதுக்கு பெரிய நேரம் இல்லாமல் எடுத்துக்கொள்ளாமல் நேரடியாக பதிலுக்கு வந்து விடலாம். என்ன அது என்றால், விளக்கு என்பது நமக்கு திருமுழுக்கின் பொழுது கொடுக்கப்படும் ஒரு கருவி. நீங்களும் கடவுளின் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறீர்கள் என்று சொல்வதுதான் திருமுழுக்கு. அதில் தூய ஆவியானவர் உடைய விளக்கு என்றும் பார்க்கலாம், பாகலாவியின் விளக்கு என்றும் பார்க்கலாம். அது எந்த விளக்காக இருந்தாலும் சரி, திருச்சபை எல்லா விளக்கும் ஒரே விளக்கு தான் என்று சொல்கிறது. எப்படி என்றால், அந்த வார்த்தையை பயன்படுத்தி திருமுழுக்கு கொடுத்து விட்டால் அது உண்மையிலேயே அங்கே திருமுழுக்கு நடந்து விடுகிறது. எந்த சபையிலிருந்து கொடுக்கப்பட்டாலும் அங்கே திருமுழுக்கு நடந்து விடுகிறது என்று சொல்கிறார்கள். அதை அப்படி சொல்லும் பொழுது அதன் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு உயிர் தரும் கருத்தை எடுத்து விடுகிறார்கள். என்ன கருத்து என்றால், திருமுழுக்கு வார்த்தைகள் மட்டும் போதாது. திருமுழுக்கு ஒருவர் பெற வேண்டும் என்றால் அவர் உள்ளத்தில் நம்பிக்கை வர வேண்டும். நம்பிக்கை இல்லாத திருமுழுக்கு பெற்று ஒரு புண்ணியமும் இல்லை. நம்பிக்கை என்பதுதான் அந்த விளக்குக்கு தேவைப்படும் எண்ணெய். திருமுழுக்கு என்பொழுது நமக்கு ஒரு விளக்கு கொடுக்கப்படுகிறது.